ஏஐ யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் பேசுறது ஏஐ பவர்ட் வெண்டிங் மிஷின்ஸை பற்றி தான். ஒரு நார்மல் வெண்டிங் மிஷின்ஸ்க்கும் ஏஐ வெண்டிங் மிஷினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெண்டிங் மிஷினில் அது கேட்குற பொருளை மட்டும்தான் நமக்கு டெலிவரி பண்ணும். இதுவே ஏஐ பவர்ட் வெண்டிங் மிஷின்ஸில் கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த பொருள் வேணால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த வெண்டிங் மிஷின் அதை சென்ஸ் பண்ணி நமக்கு சார்ஜ் பண்ணும். ஒரு ரீசன்ட் ஸ்டடி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கிறப்ப நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுவோம். நார்மல் வெண்டிங் மிஷினுக்கு வந்து நார்மலாக 30 ஐட்டம்ஸ் பெர் டே சேல் ஆகுதுன்னு பார்த்துக்கோம். அதோடைய ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா சப்போஸ் 35 rupees நம்ம வந்து ஒரு ஐட்டத்துக்கு எடுத்துக்குவோம். அப்போ மாச ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 நமக்கு வந்து ரெவன்யூ வரும். அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6,000 இருக்கும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா நமக்கு ரெவன்யூவாக வந்துடும். ப்ராஃபிட் வந்து ஒரு 80,000 நமக்கு வந்துடும். சப்போஸ் இதுவே நம்ம ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணுற வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வந்து 2 to 3 times ஜாஸ்தியாக இருக்கும். மாதத்துக்கு ரெவன்யூ மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயும் ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட 32,000 நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 13 லட்ச ரூபா ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் ஏஐ பவர்ட் வெண்டிங் மிஷினுக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கு. பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ அதனால வந்து மக்களுக்கு ஒரு பர்சன் இல்லாத இடத்துல போயிட்டு பேமெண்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்குறதுக்கு இன்னமும் அந்த பயம் இருக்கு. ஆனால் டெக்னாலஜி வந்து நல்ல டைரக்ஷன்ல மூவ் பண்ணிருக்கிறதுனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். மிஷின் ஓனருடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 24/7 ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு தனியாக டெடிகேட்டடா ஒரு ஆள் தேவை கிடையாது. ஒரு ஆள் கிட்டத்தட்ட 4 or 5 லொகேஷன்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாமே ஆன்லைன்ல நடக்கிறதுனால அவருக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். பிளஸ் கஸ்டமருடைய எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவர் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். யூரோப், ஜப்பான், சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த வெண்டிங் மிஷின் கான்செப்ட் வெரி ஃபேமஸ். அங்க வந்து காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இந்த மாதிரி ஒரு 30 to 20% மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ல வந்து ஒரு எம்ப்ளாயியை போட்டு உட்கார வச்சு அவங்க சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மார்ஜின் நிற்காது. ஸோ அவங்க வெண்டிங் மிஷின் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்தியாலையும் ஃபியூச்சர்ல இந்த கான்செப்ட் சூப்பரா சக்சஸ் ஆகுங்கிறது என்னுடைய பிலீஃப்.